Hey my lovelies, welcome all. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்கில வந்து ஃபேஸ் கவர் பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல வந்துட்டு 6 டைப்ஸ்ல வந்து ஃபேஸ் கவர் ஸ்டோல் எப்படி பண்றது அப்படின்னு வந்து குடுத்துருப்பேன். அதுக்கு கீழ வந்து ஒரு கமெண்ட். ஆக்சுவலி அதுவுமே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான். அதுல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட்ட இது கேட்டிருக்காங்க. இது வந்து ஹேங்கில பண்ணணும். அதாவது கர்ச்சீஃப் தான் ஹேங்கிங்கிறதே எனக்கு அப்பதான் தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. என்ன ஹேங்கினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா கர்ச்சீஃப்ல வந்து அதாவது கர்ச்சீஃப்ல ஃபேஸ் கவர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு வந்து ஹேங்கின்னு ஒரு பேர் வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தா கூகுள்ல வந்து இந்த மாதிரி கர்ச்சீஃப் அப்படின்னு இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிலது தெரியும். இருந்தாலும் நான் நெட்ல சர்ச் பண்ணி டோட்டலா வந்து ஒரு 5 டைப்ல வந்துட்டு உங்களுக்கு நான் கத்துக்கிட்டு பண்ணி காட்டுறேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேரை வந்து கட்டிக்கலாம். ஏன்னா ஹேர் வந்து இப்படி லூஸ் ஹேர்ல இல்லை எனி அதர் ஹேர் ஸ்டைலில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஹேரை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கணும். அண்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடலாம். முக்கோண ஷேப்பில் இது வந்து ஒரு டைப்பு. இது வந்து செகண்ட் டைப். ஓகேவா? தேர்ட் டைப் வந்து இதே முக்கோணம். ஓகேவா? கர்ச்சீஃப் பெருசாக இல்லாதனால கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கர்ச்சீஃபில் தான் ஃபேஸ் கவர் பண்ண போகிறீங்க இன்னும் முடிவானதுக்கப்புறம் பெரிய கர்ச்சீஃபாக கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இங்கே யாரும் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் எல்லாம் சின்னதாக இருக்குது. இது வந்து ஃபோர்த்து டைப். ஒன்றும் இல்லை, முக்கோணத்தை உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். அண்ட் இதை வந்து ஸ்டோல் ஈஸியாக தானே இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி கர்ச்சீஃப்லாம் போட்டு கஷ்டப்படுறீங்க? ஏன் கர்ச்சீஃப் கேட்குறீங்க? புது கர்ச்சீஃப்ன்றதுனால அடங்காது. பழைய கர்ச்சீஃப்லயே போங்க. ஹெல்மெட்லாம் போடுறாங்க அப்படின்னா தான் இதெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக கட்டினா தான் நிற்கிது. ஆனால் டைட்டாக கட்டினா மூச்சு வாங்குது, மூச்சு விட முடியல. அண்டு ஸ்டோல்லாம் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது, கர்ச்சீஃப் தான் எடுத்துகிட்டு போக முடியும், எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னா பெட்டர் கொஞ்சம் பெரிய கர்ச்சீஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுவே பெருசு தான், பட் ஆனாலும் இதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக ட்ரை பண்ணுங்க. மூச்சு வாங்குதாவா? இன்னொரு மெத்தடும் இருக்கு. இந்த கர்ச்சீஃப் இருக்குல்ல, இப்படி அண்ட் இப்படி அண்ட் இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் என்கிட்ட இதான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. இங்க பாருங்க, இது வந்து இந்த மாதிரி பாதியில் போட்டுட்டீங்களா? இதே மாதிரி இங்கே போடணும். போட்டுட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம்ல, இது மாதிரி இங்கேயும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். லப்பர் பேண்ட் போட்டுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட எண்டில் வந்து இந்த மாதிரி
இந்த எண்டில் எப்படி இருக்குல்ல அதே மாதிரி இந்த எண்டுலேயும் அப்படி வந்துடும். நம்ம வந்து மூச்சு நல்லா ஏற்றிக்கிறேன். இப்படி வந்து மாஸ்காக யூஸ் பண்ணிக்கலாம். எங்க ஒரு மாஸ்க் கைஸ் செம்ம மூச்சு வாங்குது. லிட்ரலி எனக்கு வந்து ஒரு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் பெரிய கர்ச்சீஃப் வாங்கினீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்ன கர்ச்சீஃபுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் கேர்ள்ஸ் வந்து நம்ம ஸ்டோல் நம்மளுக்கு இந்த ஷால் துப்பட்டு இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் இதை வந்து ட்ரை பண்ணணும், நம்ம அதுக்கே போயிடலாம், இது வேண்டாம் நம்மளுக்கு. பட் ஆனால் ஜென்ஸ் வந்து இந்த ஹெல்மெட்லாம் போடுறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு வேணும்னா இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ மூச்சு வாங்குது. நான் வந்து 5 மெத்தட்ஸ் வந்து சொல்லிட்டேன். அந்த லாஸ்ட் ஃபைனல் 6th வந்து எக்ஸ்ட்ரா போனஸாக கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் என்கிட்ட இந்த லப்பர் பேண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அதை என்னால் கரெக்டாக பண்ண முடியல. பட் ஆனால் என்ன மெத்தடுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் வேணால் அது ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சைலண்ட்டாக விட்டதே பெரிய விஷயம். நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, பாய்.